இன்னொருவரை அப்பா என்று அழைத்தால் அதன் அர்த்தமே வேறு. சூடு, சுரணே, மானம் உள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசியிருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தன்னை மாணவிகள் அப்பா என்று அழைப்பதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருந்தார். அண்மையில் உங்களில் ஒருவன் என்ற பெயரிலான வீடியோ உரையாடலில் இதுகுறித்து பேசியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியுமான சி.வி. சண்முகம் முதல்வர் ஸ்டாலினின் இந்த பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசியுள்ளார் சி.வி. சண்முகம். யாரை அப்பா என்று சொல்வார்கள்? மானம் கெட்ட தனமாக இருக்கிறது. பிறந்த பெண் குழந்தை முதல் மூதாட்டி வரை எல்லோரையுமே அம்மா என்று கூப்பிடுவோம். தாய்மார்கள் எல்லோரையும் அம்மா என்று அழைப்பது வழக்கம். அது கலாச்சாரம். யாருக்கு யார் அப்பா? இன்னொருவரை அப்பா என்று அழைத்தால் அதன் அர்த்தமே வேறு. சூடு, சுரணே, மானம் உள்ள யாரும் பிறரை அப்பா என்று அழைக்க மாட்டார்கள். நீ சொல்லக்கூடாது, மக்கள் சொல்ல வேண்டும். இதை சொன்னால் என் மீது வழக்கு போடுவார்கள். போட்டுக்கொள்ளுங்கள். செல்போனில் படம் பார்ப்பதும் செல்பி எடுப்பதும் தான் முதலமைச்சரின் வேலையா என்று கடுமையாக பேசியுள்ளார் சி.வி. சண்முகம்.